ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். ராமபிரானை தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகிறோம். ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை 12வது பாசுரத்திலே அழகாக ராமபிரானினுடைய ஒரு சிறந்த பண்பினை, உயரிய பண்பினை நமக்கு ஆண்டாள் காண்பிக்கிறாள். கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்பது நாச்சியாரின் பாசுரம். இதிலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான் என்று யாரை ஆண்டாள் சொல்கிறார்? ஆண்டாளுக்கு கண்ணாவதாரத்தில் தான் ஈடுபாடு அதிகம். இருந்தாலும் கூட இங்கு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான் என்று ராமபிரானை ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறார். ஏன்? சீதா பிராட்டியை கடத்தி சென்றான் ராவணன். அந்த ராவணனின் மீது சினம் கொண்டு தென் இலங்கைக்கு அரசனாக இருக்கக்கூடிய அவனை வென்றவன். அப்பேற்பட்ட ராமபிரான் மனத்துக்கு இனியான். ஏன் அவன் மனத்துக்கு இனியான்? தன்னுடைய மனைவிக்கு ஒரு துயரம் என்றால் அவளை காப்பதற்காக வரக்கூடிய ஆண்மகன் உண்மையிலேயே அந்த மனைவிக்கு மனத்துக்கு இனியானாக இருப்பான். ஏகபத்தினி விரதனாக ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய விழுமியத்தோடு வாழ்வியல் அறத்தோடு வாழக்கூடியவன் எல்லா பெண்களுக்கும் மனத்துக்கு இனியவனாக இருப்பான். ஆண்டாள் நாச்சியாரும் கூட ராமனைத்தான் மனத்துக்கு இனியான் என்று பாடுகிறார். ஒரு பெண்ணிடம் உனக்கு கண்ணன் பிடிக்குமா ராமன் பிடிக்குமா என்று கேட்டால் சற்று சந்தேகமாகத்தான் இருக்கும். கண்ணனைப் போல் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ராமனைப் போல் கணவன் அமைய வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். இங்கு ஆண்டாள் நாச்சியாரும் ராமபிரானைத்தான் மனத்துக்கு இனியான் என்று பாடுகிறார். சங்க இலக்கியங்களில் எல்லாம் ஒருத்திக்கு ஒருவன் என்ற பண்பாடு இருந்தது. ராமபிரான் தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டுக்கு இலக்கணமாக வாழ்ந்தார். அவரின் வழியிலே அனைவரும் வாழ்வது நம்முடைய அறத்தை மேலோங்கச் செய்யும். அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். சந்திர குலத்துதித்த தர்மமே உருவமாய் நின்ற ராகவன் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமபிரானின் உன்னத பண்புகளில் முதன்மையானது அவரது ஏகபத்தினி விரதமாகும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய வாழ்வியல் நெறியை உலகிற்கு தன் வாழ்நாளின் மூலம் உணர்த்தியவர் ராமன். இதனை கம்பர் காரோ கடலோ கனலோ கால் கொண்ட பேரோ இடி பெற்றது எனப் பெயரா நீரொழுகும் கண்ணன் நினையும் நெஞ்சன் பாரோடு விண் எய்தும் பதைக்கும் அன்றே என்ற பாடலின் வழி ராமனின் அன்பு மேகத்தை விட பெரியது, கடலை விட ஆழமானது, நெருப்பை விட வெப்பமானது, காற்றை விட வேகமானது என்று விளக்குகிறார். சீதையை நினைத்து கண்களில் நீர் பெருக நிலத்திலும் விண்ணிலும் ராமன் பதைபதைத்து கொண்டிருக்கிறான். பேரரசராக இருந்தாலும் சீதையை தவிர வேறு யாரையும் நினைக்காத ராமன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய வாழ்வியல் நெறியை உலகிற்கு உணர்த்துகிறான். இன்றைய நவீன உலகில் குடும்ப உறவுகளில் விரிசல்களும் நெறி பிறழ்வுகளும் மலிந்து வரும் வேளையில் கம்பன் காட்டும் ராமனின் ஏகபத்தினி விரதம் நமக்கு மிக முக்கிய பாடமாக விளங்குகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தர்மமே நிலையான மகிழ்ச்சியை தரும். உண்மையான அன்பு என்பது இறுதி வரை மாறுபடாமல் நிற்பது. நெஞ்சினால் பிறல் நோக்கா பேராண்மை கொண்ட ராமனின் வழியை போற்றி நாமும் நம் வாழ்வில் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.